இப்ப பொள்ளாச்சி வழக்குலயும் இப்படிதான் தீர்ப்பு மஸ்ட் குடுத்துட்டு, தண்டனை விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படுனாங்க. அதுலேருந்து 2, 3 மணி நேரத்துல விவரங்கள் வெளியாயிடுச்சு. ஆனா இதுல மட்டும் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் ஜூன் 2ஆம் தேதி தர்றோங்கிறாங்களே, அது என்ன சார் பின்னணி என்ன? அதுல இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸா பார்க்கப்படுது. இந்த வழக்குல வந்து இது வந்து பல்வேறு வழக்குகள் வந்து குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. 11 பிரிவின் கீழ் இருக்கு. ஒரு சில பிரிவுகள் தான் வந்து சென்சிட்டிவான கேஸ்ன்றதுனால பூட்டப்பட்ட அறையில் தான் வந்து வழக்கு நடத்தப்படும். இது வந்து திறந்த நீதிமன்றமா வந்து வழக்கு நடத்தப்படாது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 331 கிளாஸ் 6 331 உட்பிரிவு 6 லர்க்கிங் ட்ரெஸ்பாஸ் பை நைட் இரவு நேரத்தில் வந்து அத்துமீறி நுழைகிறது. அதுக்கப்புறம் வந்து 126 உட்பிரிவு 2 சட்டத்துக்கு புறம்பாக வந்து தடுத்து நிறுத்துறது. அப்புறம் 140 கிளாஸ் உட்பிரிவு 4 கிட்னாப்பிங், கடத்துறது, கடத்தி அவங்களுக்கு வந்து காயத்தை ஏற்படுத்துறது. அப்புறம் 75 கிளாஸ் 2 செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், வந்து பாலியல் தொல்லை கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து 64 கிளாஸ் 1 பாலியல் வல்லுறவு, ரேப். இது எல்லாமே வந்து பிஎன்எஸ் கீழே வருது. புதியதாக கொண்டு வந்தப்பட்ட அந்த சமஸ்கிருத சட்டமான பாரதிய நியாய சங்கீதாவுக்கு கீழே இதெல்லாம் கொண்டு வந்து வருது. அதோட மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. என்னன்னா அந்த பையன் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கவங்கள வந்து ஃப்ளைட் மோட்லேயே போட்டு வச்சுட்டு அவங்களை ரெக்கார்ட் பண்ணி தான் போய் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை வந்து தலையில் அடித்து விரட்டினதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுக்குறான், வல்லுறவு செய்கிறான். அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து எல்லாத்தையும் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். மிரட்டினதோடு மட்டும் இல்லாமல் நான் வந்து அவங்கள வந்து உங்களுக்கு இது மூலமாக உனக்கு டிசியே வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவனை வந்து இந்த அரசியல் கட்சிகள் மற்ற எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒரு ஆளுங்கட்சியோட தொடர்பு படுத்துறாங்க. எத்தனையோ பேர் எங்கேயோ இருப்பான், அவனை ஒரு குற்றம் செய்வாங்க, இது பண்ணுவான். அவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்றனால அந்த கட்சியே வந்து அதுக்கு பொறுப்பு இருக்கிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நியாயமும் இல்லை. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் ஏன் வந்து இவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸாக இருக்குது. ஒரு நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு வழக்காக இருக்குது. அந்த எதிர்கட்சிகள் வந்து எதுவுமே கிடைக்காத போது இதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு அரசுக்கு வந்து ஒரு களங்கம் விளைவிக்கலாம்